நீங்க வாசிக்கிறத கேக்குற முதல் ரசிகையே நான் தான். சுசி, உன் கையால ஊட்டி விட்டதுனால அல்வா ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப சமத்துதான். என்னது என்னது? நான் பால் இல்லாத காஃபி தான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா? ஓ, ஐம் சாரிங்க, ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். அது சரி, நமக்குள்ள தப்பு நடந்தா என்ன தண்டனை ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் முடியாது. ஐயோ, அக்ரிமெண்ட் மீறக்கூடாதுமா, அதனால சொல்றேன். கமான் கமான், இத பார், எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற இந்த இடைவெளி தான். உங்களுக்கு என்னென்னமோ பிடிக்கும். இந்த இடைவெளி லஞ்ச் இன்டர்வல் ரொம்ப பிடிக்கும். அத்தை வந்துருப்பாங்க. அத்தை சினிமாக்கு போயிருக்காங்க, ஈவினிங் தான் வருவாங்க. பாலு, பிரமாதமா பாடிட்டமா, வண்டர்ஃபுல். பாட்டு நல்லா வந்திருக்க, போய் கேக்குறேன். நீ கூட பாட்டு நான் கேக்குறேன்பா, நீ போ முதல்ல. எல்லாம் வெயிட் பண்றாங்க, நீ போ, நான் பாட்டு கேட்டு வரேன். வந்து அட போப்பா. குட் மார்னிங் மோகன். என்ன உன்னை ஆளே பார்க்க முடியறது இல்ல? என்ன பண்றது, ரெக்கார்டிங் இருந்தா தானே. இந்த பியானோவை ஏன் தான் கத்துக்கிட்டனும், பேசாம இந்த ஜால்ரா போட கத்துக்கிட்டு இருந்தாலாவது வேலையாவது கிடைக்கும். என்னப்பா நீ, உண்மையிலே நீ தான் பெரிய பியானிஸ்ட், நான் பெருமைப்பட்டு இருக்கேன். நீ தான் பெருமைப்பட்டுக்கணும். பத்தாக்குற பட்ஜெட்ல நான் படுற கஷ்டம் உனக்கு எங்க தெரிய போகுது? இந்த லட்சத்துல கல்யாணம் வேற. சரி சரி, வீட்டுல அவ காத்துக்கிட்டு இருப்பா. சங்கர கேட்டதா சொல்லு. தண்ணியில இருந்தா ஜுரம் வரும், நான் வீட்டுக்கு போலாம். சொன்னா வாப்பா வா, கட்னா பக்கத்துல இருந்தா மத்தவங்க நினைப்பே உனக்கு வராதே. ஆமா, அதுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் ஆயிடல. வெத்தலபா கடைக்காரன்ல இருந்து விறகு கடைக்காரன் வரைக்கும் வந்துட்டு போயாச்சு. பாக்கிய கீழே வைக்கலன்னா கழுத்துல துண்டை போட்டு இழுப்போன்னு இப்பதான் கத்திட்டு போறானுவ. மாடலுக்கு எப்படி மாட்டி விட்டுருக்கான் பாத்தியா? வீட்டு வர வேற பாக்கி நிக்குது. எந்த நிமிஷம் கடங்கார வருவானோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீ வந்துட்ட. நான் மட்டும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன் இல்லன்னு சொல்றேன். இந்த மாசம் 2 ரெக்கார்டிங்காவது வரும், சமாளிக்கலான்னு பார்த்தேன். புருஷனுக்கு பொறுப்பு இல்லைன்னா பொண்டாட்டியாவது சொல்லி திருத்தணும். இங்க என்னடான்னா அத்தை பின்ன என்னம்மா, என்னதான் புதுசா கல்யாணம் ஆயிருந்தாலும் குடும்பம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியாம ஊர் சுத்துறது எதுல சேர்த்தி? சரி சரி போ, தலை தோட்டிக்கோ, ஜுரங்கிற வந்து தொலைக்க போகுது. மூளை இல்லாததுங்க. இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? இத பாருப்பா, எனக்கும் தான் ஆசை இருக்கு, காரும் பங்களா வேணும், ஃபேனும் ஃப்ரிட்ஜும் வேணும்னு. அதெல்லாம நான் கேட்டேன். என்னமோ என் தலையில எழுதுனது இவ்வளவுதான்னு 1.5 அடி குச்சுக்குள்ள தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு. ஆசை உனக்கு மட்டும் தானா? எனக்கும் தான். தஞ்சாவூர் ஜில்லாவில 10 வேலி நிலம் வாங்கி பண்ணையார் ஆகணும். நுனி இலைய போட்டுக்கிட்டு 3 வேலையும் மூக்கு நுனி வரைக்கும் ஒரு புடி புடிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, நான் கூட கான்வென்ட்ல சேரணும், புதுசு புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். என்ன எப்ப நான் கவனிக்க போறேன்? கஞ்சிக்கே லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல கான்வென்ட் படிப்பு வேற. போதுண்டா, ஒன்னாலதான் இந்த ஓட்ட பியானோ வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. உன் மாமனார் அவரா கொண்டு வந்த வரதட்சணை ஏன்டா வேண்டான்னு சொன்ன? இத பாருங்க, மாமனார் தெய்வல காலத்தை தடுறேன்னு ஊர் சொன்னா அத பத்தி உங்களுக்கு என்ன? ஏன் சம்பாத்தியத்துல கூழோ கஞ்சியோ சாப்பிட்டுக்கிட்டு என் கூட இருக்கிறதா தான் இருங்க, இல்லன்னா நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னடி இது, நம்மையே சோத்துக்கு லாட்டரி அடிக்க விட்டுருவோம் போல இருக்க. பேசாம பயலோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவோமா? பேசாம இருக்கு. ஏங்க மனசுல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு இருக்கிற அத்தை மாமா புவனா இவங்களெல்லாம் எப்படி சந்தோஷப்படுத்த போறீங்க? ஏன், நீ ஏதாவது வழி கண்டுபிடிச்சிருக்க? சுசிலா, இப்பெல்லாம் சிந்தசைசர் வந்த பிறகு யாருமே பியானோ அதிகமா யூஸ் பண்றது இல்ல. கிட்டத்தட்ட கோடவுன்லயே போட்ட மாதிரி தான். எனக்கும் இதை விட்டா வேற தொழிலும் தெரியல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்க? எனக்கு அது செய்யல இது செய்யலன்னு நான் வருத்தப்பட்டேனா? நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறாரு. நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டீங்கன்னா. என்னது, எனக்கு அடுத்தவங்கிட்ட உதவி கேட்கறது பிடிக்காது தெரியுமில்ல, அப்புறம் ஏன் கேட்க சொல்றேன்? இப்படி நினைக்கிறத மத்தவங்க தாழ்வு மனப்பான்மையா தான் விமர்சிப்பாங்க. ஆமா, எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். டேம் இட்.
அதுக்கு என்ன இப்போ? கோபம் மட்டும் சீக்கிரமா வந்துரும். சுசி, எப்பெல்லாம் நான் குழப்பமா இருப்பனோ அப்பெல்லாம் நீ பாட்டு பாடியே என்ன சமாதானப்படுத்திடுற. இப்ப அந்த பாட்டு பாட எனக்காக. அந்தராமன் ஸ்ரீநாமம் நாவில் வாழும் பாசுரம். அந்தராமன் ஸ்ரீநாமம் நாவில் வாழும் பாசுரம். இந்த சீதையின் பாடல் கேட்டால், இந்த சீதையின் பாடல் கேட்டால் கங்கை மேலும் பொங்கிடாதா? ஆ, ஆ, ஆ. அந்தராமன் ஸ்ரீநாமம் நாவில் வாழும் பாசுரம். ஹாய். ஹலோ கணேஷ். ஹாய் மோகன், ம். நீதானா? இப்ப பாடினது என் வைஃப் தான். ஆச்சரியமா இருக்கா? கண்டிப்பா. மோகன், இவங்களை நீ மனைவியா அடைஞ்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சுசிலா, மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷன் கேள்விப்பட்டிருப்பே. கணேஷ் இவர்தான். வணக்கம். ஏன் மோகன், உங்க ஒய்ஃப் தான் ரொம்ப நல்லா பாடுறாங்களே, ஏன் சினிமால பாட ட்ரை பண்ண கூடாது? ஃபிலிம்லையா? பாடலாமே. ஆனா அது வந்து என்ன வந்து போய் ட்ரை பண்ணி பாப்போம். சினிமாவிலையா? ஏங்க இல்ல, அத்தனை பேருக்கு முன்னாடி. அத்தனை பேர் முன்னாடி பாட வேண்டாம், மைக் முன்னாடி மட்டும் பாடினா போதும். சொல்லப்பா. ஆமா சுசிலா, பாடுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கும் நீ பாடணும் தான் ஆசை. ஏன் கணேஷ், வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அடுத்த வாரம் புதன்கிழமை ரெக்கார்டிங். உன் ஒய்ஃப் பாடுற முதல் பாட்டு ரெக்கார்ட் ஆக போகுது. ஓகே? ஓகே. என்னது, என் மருமக சினிமாவில பாட போறாளா? ஓ, நான் சினிமா பாட்டு பாடினதுக்கே சூடு போட்டு கண்டிச்சவன் நானு. நீ சினிமாவில பாட போறியா? இல்ல அத்தை, எனக்கு இதுல சம்மதம் இல்ல. அவர் கட்டாயப்படுத்துறதுனாலதான். உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சுசிலா நிச்சயம் செய்ய மாட்டேன். ஆமா, என் மருமக சினிமாவில பாடுறான்னு தெரிஞ்சா எங்க தஞ்சாவூர் ஜில்லாவே எங்க மூஞ்சில காரி துப்பும். தஞ்சாவூர்ல துப்புறது இங்க உழுவுதோ இல்லையோ, மயிலாப்பூர் துப்பலுக்கு என்ன பண்றது? என்ன பார்லிமெண்ட்ல காரசாரமா விவாதம் நடக்குது? ஏண்டா, இது உனக்கே நல்லா இருக்குதா? சுசீலா சினிமாவுல பாட ஆரம்பிச்சா அப்புறம் நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆறுது? ஏன் காத்துல பறந்துருமா? மாப்பிள்ள, அவங்களுக்கு பிடிக்கலன்னா இத பாருங்க, உங்களுக்கு இருக்கிற அதே கௌரவம் எனக்கும் இருக்கு. அதனால தான் சொல்றேன், சுசீலா சினிமால பாட தான் போறா. சுசீலா, டைம் ஆச்சு, நீ புறப்படு. இன்னைக்கு பொண்டாட்டிய சினிமாவுல பாட சொல்றான், நாளைக்கு உன்னை தியேட்டர்ல இன்டர்வல்ல பாட்டு புஸ்தகம் வைக்க சொல்லுவான். சும்மா ஜாக்கிரதை. இருக்க. மாப்பிள்ள சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. எப்படி? எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லைங்க, நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்ல, வா. ப்ளீஸ் சொன்ன கேளுங்களேன். ஏய், ஏய், வேண்டாம். ரொம்ப nervous-ஆ இருக்குங்க. சங்கரா, ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட். ரன்னிங். Indra Creations, song number 1, take 1 running. 1, 2, 3.
ஓகே பிரமாதம். என் முதல் சம்பாத்தியம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சுஷீலா காலில் விழுந்திருக்குது இல்ல, ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா, நல்லா தீர்காய் சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஐயா, எனக்கு எதுக்குமா? நானே அவகால விழுந்துகிட்டு இருக்கேன். சுஷீலா, இனிமே இப்படி அடிக்கடி குனிஞ்சு நிமிரப்படாது. தொண்டை கட்டிக்கும், அப்புறம் பாட முடியாது. போனா காப்பி கூட. என்ன திரு முடிக்கிற? திருட்டு காப்பியா? நம்ம வீட்டு காப்பி தானே. கூட மூதேவி. காப்பி சாப்பிட்டேங்க அண்ணி. ரொம்ப டயர்டா வந்திருப்ப, உள்ள சுடு தண்ணி வச்சிருக்கேன், போய் குடிச்சிட்டு போ போ போ. முடிஞ்சா நீயே குளிப்பாட்டி விட்டுரு. பாத்ரூம் வழுக்குது. பாக்கியம், அப்படியே நீயும் குளிச்சிரு. குளிக்கு 3 நாள் ஆச்சு இல்ல. இனிமே சுஷீலாவை நீ குளிப்பாட்டுற, நான் வழி அனுப்பி வைக்கிறேன். சுசீலா, ஒண்ணு தெரியுமா உனக்கு? என்னங்க? இப்பெல்லாம் உன்னை தொட கூட எனக்கு பயமா இருக்கு. ஏங்க? ஒண்ணும் இல்ல, முன்னெல்லாம் நீ எனக்கு ஏழை பொண்டாட்டியா இருந்த, இப்ப பணக்கார பொண்டாட்டி ஆயிட்டியே. போங்க, இப்போ உங்களுக்கு தமாஷ் தான். என்னாச்சு? உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. என்னது புது கம்ப்ளைண்ட்? பின்ன என்ன, இவ்வளவு பெருசாக நகத்தை வளர்க்கறதே. இந்த மாதிரி நேரத்துல நகத்தை கடிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா நகத்தை மட்டும் நான் விரலையே வெட்டிட்டு வந்திருப்பேன். நமஸ்காரம்மா. வணக்கம். குட் மார்னிங். அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இனிமே இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ரோகிராம்ஸ்ல ஒத்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு. சரிம்மா. அப்புறம் அடுத்த வார ப்ரோகிராம் என்ன? அடுத்த வாரம் 17ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரையில பாம்பேல ரெக்கார்டிங். சரி. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு 23ஆம் தேதி டெல்லியில ஒரு கச்சேரி. வெளிநாட்டு தூதர் வர்றதை ஒட்டி இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஐ சே. மிஸ்டர் மோகன் சார கண்டிப்பா அவருக்கு இங்க இருந்து நேரா டெல்லி வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் 25-26 விஜயவாடாவில் பிலிம் ஃபேர் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றீங்க. 28-29 மெட்ராஸ்ல ரெக்கார்டிங். இந்த 2 நாள்ல 7 படத்துக்கு 12 பாட்டு பாடுறீங்க. ஓ குட்னஸ், இட்ஸ் டூ மச். இனிமே உங்க வேலை பளுவை குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். Thank you. ஆமா, இப்போ நம்ம எங்க போறோம்? இன்னைக்கு மார்னிங் 7 to 1 பிரசாத் 70mm தியேட்டர்ல ரெக்கார்டிங். 2 to 9 AVM ஆரா தியேட்டர்ல. ஓ ஐ சே. கம் லெட்ஸ் கோ. ரொம்ப நல்லா வந்ததுல? இட்ஸ் ரியலி a good song. Yes. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கங்க. ஹலோ சார். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். போன வாரம் டிவில உங்க இன்டர்வியூ பார்த்திருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, யாரு? தஞ்சாவூர்ல இருந்தா? அண்ணனா? அண்ணே, நான் தான் பாக்கியம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச
குழந்தைங்க எல்லாம் சௌக்கியமா? என்னது? அப்படியா? எப்ப புறப்படுறீங்க? மதுரையை கூட்டிட்டு வரீங்களா? ஆமாமா, இல்லன்னா மதுரை கோச்சுக்குவாங்களே. ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்புறேன். இவனுக்கு வேற வேலை இல்ல. இங்க இல்ல, இங்க இங்க. வச்சிடுறேன். அண்ணா, உங்க மச்சானுக்கு சீடையும் எனக்கு எள்ளுருட்டையும் பிடிக்கும்னு மணிட்டு சொல்லுங்க. சரி, வச்சிடுறேன். சரி. பாக்கியம், சீடையை பத்தி சீரியஸா சொன்னியே, நீ எனக்கு கிடைச்சதே பாக்கியம். உங்களுக்கு இந்த பழப்பு, அவனுக்கு அந்த பழப்பு. ஏன்டா அப்படி பிராணனை வாங்க? அதுக்கு வாய் இருந்தா அழுது. முதல்ல இதை ஒரு கோணியில கட்டி கோடன்ல போட்டாதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். ஏமா, மயிலாப்பூர் மந்தையில 80 ரூபாய் கொடக்கூலிக்கு வக்கு இல்லாம இருந்தப்போ இதானமா சோறு போட்டுச்சு. அதுக்குள்ள மறந்துட்டியம்மா. அது அப்போ. ஆனா இப்போ நம்ம கூர்காவுக்கு அதை விட அதிகமா சம்பளம் கொடுக்கறோம். அப்படின்னா நம்ம வீட்டு குர்கா விட நான் கேவலமா போயிட்டேனா? இப்ப எதை சொன்னாலும் புதுசு புதுசா அர்த்தம் பண்ணிக்கிற. அதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க? மோகன், உன் பொண்டாட்டி கை நிறைய சம்பாதிக்கிறா, காரும் பங்களாவும் இருக்கு. காலாட்டிட்டு சாப்பிடறத விட்டுட்டு சதா இதையே ஏண்டா நோண்டிட்டு இருக்க? இத பாரு, புத்திசாலித்தனமா அவளுக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்தீன்னா அவசரமும் குறையும், சும்மா இருக்கிற உனக்கும் பொழுது போன மாதிரியும் இருக்கும். என்னமோப்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் வா இஷ்டம். ஹாய். ஹாய். இன்னும் தூங்கல? பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. சாரி. ஐ அம் டேம் டயர்ட். இன்னைக்கு 2 to 9ல 6 சாங். அப்பாடா, தூக்கம் கண்ணை புடுங்குது. இன்னைக்கு சாயந்தரம் உங்க அப்பா வந்தார். அவருக்கு என்ன, 4வது தெருவுல வீடு, வேலை வெட்டி இல்லைன்னா நடந்தே வந்துருவாரு. நான் இல்லாட்டி என்ன, அதான் போர் அடிச்சா நீங்க இருக்கீங்களே. உங்க அப்பா மாதிரியே எவ்வளவு பேர் வேலை வெட்டி இல்லாம பொழுது போக்கிட்டு இருக்காங்கல்ல. நேச்சுரலி. நீயும் நானும் வாடகை வீட்டுல இருக்கிறப்போ பிரிஞ்சிருந்த நேரம் தான் ரொம்ப கம்மி. ஆனா இப்போ சேர்ந்து இருக்கிற நேரம் ரொம்ப கம்மிங்கிற நிலைமை வந்துருச்சுல. இதையெல்லாம் நேரடியா உங்ககிட்ட சொல்லணும்னு நீ போனதுல இருந்து நினைச்சிட்டு இருப்ப. ஆனா நீ திரும்பி வந்ததும் அத உங்ககிட்ட எப்படியெல்லாம் சொல்றதுன்னு தான். ஆல்ரைட், என்னை விட எங்கேயோ மேல போயிட்டு இருக்க நீ. எப்பவாவது ஒரு தடவை என்னை பத்தி நினைச்சு பார்த்திருக்கியா? உன் குரலால உன் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா உன் மனசார உன் புருஷனை சந்தோஷப்படுத்த மறந்துடுற. சுசி, இன்னைக்கு என்னமோ நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன இது, இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு மூடு வந்துடுச்சு போல இருக்கே. சுசி, இன்னைக்கு நீ ரெக்கார்டிங்க்கு போய் தான் ஆகணுமா? நல்லா இருக்கே நீங்க சொல்றது. திடீர்னு பொறுப்பு இல்லாம கேன்சல் பண்ணா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல, அவங்க அவஸ்தைப்படுவாங்கல்ல. இங்க நான் படுற அவஸ்தைய உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீ ஏன் புரிஞ்சுக்கிட்டாதான் ஆச்சு. என்னமே உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு புரியல. மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன மாட்டிக்கிட்ட? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. முன்ன எல்லாம் சனிக்கிழமையான என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? காலங்காத்தால என் தலையில எண்ணெயை கொட்டி ஆயில் பாத் எடுக்கணும்னு அடம் பிடிப்பேன். ஆமாங்க, இப்பெல்லாம் அதுக்கு எங்கெங்க நேரம் இருக்கு. ஐம் சாரி. சாரி நான் விட்டுருவானா? நத்திங் டூயிங். கம் ஆன் கம் ஆன். என்னது டைம் ஆச்சுங்க, விடுங்க விடுங்கண்ணா. டைம் ஆச்சு நீ சொன்ன, நான் விட்டுருவானா? சொன்னா கேளுங்க, விடுங்கண்ணா. ப்ளீஸ் சுசி. ப்ளீஸ்ங்க, ஐயோ விடுங்க. எஸ், சரி இது வந்துடுறேன். ஏய், ஐயோ இப்பவே பிஏ அவசரப்படுத்துறாருங்க. ஏற்கனவே ரெக்கார்டிங்க்கு டைம் ஆச்சு. மியூசிக் டைரக்டர் வேற 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாராம். எப்பவும் தப்புக்கு என்ன தண்டனை? டைம் ஆச்சுங்க, இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க. சுசி ப்ளீஸ், ஒன்லி ஒன்ஸ் ப்ளீஸ், ஒன்லி ஒன்ஸ். நோ. முடியாதுன்னா? மாட்டேன். மாட்டேனா? முடியாது, விடுங்க. சுசி, ஷோ உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் கிடையாது. See you.
மோகம் பையங்க சாப்பிட வரல? மேலதான் இருப்பான். பசிச்சா தானே வந்து சாப்பிடுறான். நாம என்ன ஊட்டி விடவா முடியும்? அதுவும் சரிதான், இந்த வயசுல உன்னால முடியாது. அம்மா அண்ணி வந்தாச்சு. வாமா வா. சுஷீலா வா 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 வா. அடடே, என்னத்த இன்னைக்கு விசேஷம்? அதுவா, நேத்து சனிக்கிழமை அம்மாவும் அப்பாவும் விரதம், அதனால 2 நாள் சாப்பாட்டு சேர்த்து சாப்பிடுறாங்க. சாப்பிடு பேசாம. உன் முடிய பற்ற போகுது. ஏகப்பட்ட பசி. சாப்பிடுமா. இல்லத்த, அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுறேன். மோகனா? அவன் சாப்பிட்டுட்டு கீழே ஏப்ப விட்டுட்டு மேல குரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாமா, அவன் அப்பவே சாப்பிட்டுட்டான். நீ சாப்பிடு. சாப்பிட்டாச்சா? அப்ப சரி சாப்பிடுறேன். என்னம்மா இது இவ்வளவு ஐட்டம் இருக்கு, ரசம் மாத்திரம் ஊத்திக்கிற? இந்தா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடல உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ப்ளீஸ் போதும் இத அத்தை. பாரு, போதும்னா விட, எப்படியும் வேஸ்ட் ஆக போறது இல்ல. அதான் நான் இருக்கிறேனே. அதானே. சுசிலா, என்னத்த? வந்து ஒண்ணு இல்லம்மா. பாக்கியம் மெல்றது என்னன்னா, ச்சீ, சொல்றது என்னன்னா, அடையாறுல உனக்கு 4 கிரவுண்ட் நிலம் இருக்குது இல்ல, அதை இவ பேருக்கு எழுதி வச்சிட்டீன்னா அடுத்த 6 மாசத்துக்குள்ள அதே மாதிரி 5 இடம் வாங்குறதுக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தேடிக்கிட்டு வரும்னு சொல்ற இல்ல? அதுக்கு என்ன வாங்கிட்டா போகுது? சொல்லாமலே செய்வா என் மருமகன், உங்களுக்கு தெரியாதா? சுசிலா, எதுக்கு சொல்ல வர்றேன்னா, போனாவுக்கு இப்ப இருக்கிற 20 பவுன் நகையோட இன்னும் ஒரு 40 பவுன் நகையும் இந்த வீடும் காரும் எழுதி வச்சுட்டோம்னா எப்ப வேணும்னாலும் நல்லவர்னா பார்த்து முடிச்சிடலாம் இல்லையா? போன கல்யாணத்தை பிரமாதமா நடத்திடலாம். போங்க அண்ணி. இந்த ஆம்பளை வச்சுக்க. இந்தாம்மா சிக்கன் போட்டுக்க. அந்த பூரி எடுங்க. இதோ பூரி நமக்கு ஆ. பாத்தியா, முழு நிலவு மாதிரி இருக்குது, வச்சுக்க. ஐயோ அது எடுங்க. இதோ இன்னொன்னு, அந்த கேக் எடுங்க. இதோ கேக்கு, இதுல ஒண்ணு கேக்கு. போடுங்க. ஓ காட். ஐயோ, ஏண்டி இந்த ஓகாடு பண்ணப்படாது? பாப்பா கேக்குதுல்ல? ஆமா, இந்த ஓகாடு எந்த ஹோட்டல்ல கிடைக்கும்? அடடே, என்னங்க இது? பொழுது போகலையேன்னு எதையோ போட்டு உருட்டிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்னங்க, இன்னைக்கு சமையல் ரொம்ப பிரமாதம். A1 ஒட்டகம் மாதிரி ஒரு புடி பிடிச்சிட்டேன். என்னங்க, உங்களுக்கு பிடிக்குமேன்னு இதை வாங்கிட்டு வந்தேன், பிரிச்சு பாருங்களேன். என்னை விட்டுட்டு இதை என்னைக்குமே முதல்ல சாப்பிட்டது இல்ல, இப்ப சாப்பிடுறானா? தன் சம்பாத்தியத்துலதான் இந்த குடும்பமே நடக்குதுங்கிற திமிரு. பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன், மூடு தானா வரும். முன்னெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றப்போ போதும் போதும் ஆயிடும். இப்போ நல்ல பிள்ளை ஆயிட்டீங்களா? ஆமா, பாசல் ஒண்ணு பிரிச்சு பார்க்கவே இல்லையா? பாக்குறதுக்கு அதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? என்னங்க, இந்த பேபி இவ்வளவு அழகா இருக்குல்ல? ஐயோ, என்ன நான் தப்பு பண்ணிட்டேங்க. என்ன தப்பு? இல்ல, தூங்குறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கணும், அதை மறந்துட்டேங்க. அதனால என்ன? நான் தப்பு பண்ணதுனால அதை உங்களுக்கு கொடுக்கணும்ல. ஓகே, நான் ரெடி. இது பாரு, இந்த மாதிரிலாம் என்ன தொந்தரவு பண்ணாத. Let me have a sleep. நிம்மதியா இந்த வீட்டுல தூங்க கூட முடியாது.